Hi, hello viewers. Welcome to Max with Aro YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்ஜி சிலபஸ் பிஎஸ்சி மேக்ஸ் குள்ள தான் பார்த்துட்டு இருக்கோம். லேட்டக் அப்படிங்கிற பேப்பரை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாப்டர் 2. சாப்டர் 2ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தியரம் லைக் என்வைரன்மெண்ட். இது மேத்தமெட்டிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு எப்படி தியரமா டைப் பண்றது, தியரம் லைக் மீன்ஸ் கராலரி எப்படி டைப் பண்றது, லெம் ரிசல்ட்ஸ் நோட் இது எல்லாமே எப்படி டைப் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகே. ப்ரீடிஃபைன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இன் லேட்டெக்ஸ். ஸோ நீங்கள் தியரம் நம்பர்ஸ் எப்படி கண்டினியூஸாக வரதா இல்லை தனித்தனி நம்பர் வேணுமா, ஜஸ்ட் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஒன்ஸ் ஃபார்மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். நம்பரிங் எல்லாமே லேட்டக்கே எடுக்குது, ஃபார்மேட்டிங் அண்ட் ஸோ ஒன். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த என்வாயன்மெண்ட்டை டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் என்வாயன்மெண்ட்ஸ் லைக் அஸ் தியரம், டெஃபனிஷன், லெம்மா, ப்ரூஃப், கராலரி, நோட்ஸ், ரிசல்ட், வாட் எவர் இட் மேபி. ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தியரம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பேக்கேஜ் லோட் பண்ணணும். பேக்கேஜ் நேம் பார்த்தீங்கன்னா யூஸ் பேக்கேஜ் ஏஎம்எஸ் தியரம், அமெரிக்கன் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டி டிஹெச்எம் தியரம் அப்படிங்கிற பேக்கேஜை ப்ரீ ஆம்பில் லோட் பண்ணணும். தென் கிரியேட்டிங் என்வாயன்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் நியூ தியரம் அப்படின்னு சொல்ல போகிறோம். தென் என்வாயன்மெண்ட் நேம் ஷார்ட்டாக என்ன நேமில் கிரியேட் பண்ண போகிறீங்க, மீன் அது என்ன மாதிரி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ தியரம் டிஹெச்எம் அப்படின்னு சொல்லி என்வாயன்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா தியரம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். தென் டிஎஃப்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபனிஷன் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே. தென் யூசிங் என்வாயன்மெண்ட்ஸ் நமக்கு எங்க தேவையோ அங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ வாட் இஸ் த பர்பஸ்? பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபனிஷன் அது என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட்ல தான் ரிமைனிங் எல்லா டெஃபனிஷன்ஸும் அப்பியர் ஆகும். லைக் வைஸ். ஓகே. ஆட்டோமேட்டிக் நம்பரிங் டெஃபனிஷன்ஸுக்கு ஃபுல்லாக தனி நம்பராக வரும். தென் தியரத்துக்கு ஃபுல்லாக தனி நம்பராக வரும். இல்லை எனக்கு கண்டினியூஸ் நம்பர் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம சேஞ்ச் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்ல இப்போ பார்க்க போகிறோம். தென் ஃபார்மேட்டட் ஸ்டைல் சேம் ஸ்டைலாக பீரியட். கிராஸ் ரெஃபரன்சிங் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிராஸ் ரெஃபரன்சிங். தென் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை போல்டு ஃபேஸாக யூஸ் பண்ணலாம், வாட் எவர் இட் மேபி. இதுதான் இதோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் நான் டெக்ஸ்ட் ஃபைலாக யூஸ் பண்ண போகிறேன். நான் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே. டாக்குமெண்ட் கிளாஸ் ஃபாண்ட் சைஸஸ் 12 ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே. தென் பிகின் டாக்குமெண்ட் எந்த டாக்குமெண்ட் ஃபைலை சேவ் பண்ணிடலாம். தியரம் அப்படிங்கிற நேமில் ஃபைலை சேவ் பண்ணுறோம். தியரம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூ காட் டு லோட் தி பேக்கேஜ். யூஸ் பேக்கேஜ் ஏஎம்எஸ் டிஹெச்எம். மோஸ்ட்லி ஏஎம்எஸ் தியரமையும் யூஸ் பண்ணிடலாம். சாரி, ஏஎம்எஸ் மேத்தையும் ஏஎம்எஸ் சிம்பிளை லோட் பண்ணிடலாம். ரீசன் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. தென் டைட்டில் தியரம் லைக் என்வைரன்மெண்ட் என்வைரன்மெண்ட்ஸ் இன் லேட்டெக்ஸ். ஸோ இதுதான் என்னோட டைட்டிலாக இருக்க போகுது. ஓகே. தென் ஆத்தர் மேக்ஸ் வித் ஆரோ. தென் மேக் டைட்டில் கொடுத்துட்டு ஃபைல் ரன் ஆகுது அப்படிங்கிறத கம்பைல் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ், ஃபைல் கம்பைல் ஆகுது, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தியரமாக டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ டிஃபைன் பண்ணுறது நீங்கள் மேலே ப்ரீஆம்பிளையும் டிஃபைன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டுக்குள்ளேயும் டிஃபைன் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யூவர்ஸ். ஓகே. நான் ஃபஸ்ட்டு ப்ரீஆம்பிளையே டிஃபைன் பண்ணிடுறேன். நியூ தியரம். நியூ தியரம் ஒருத்தர் டிஃபைன் பண்ணுறோம். இட் ஹாஸ் டூ மேண்டேட்டரி பிராக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களோட என்வைரன்மெண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். டிஹெச்எம். நமக்கு தியரம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகணும். ஓகே. தியரம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிடும். தென் ஃபிமோர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஐ திங்க் பெட்டர் இதை காப்பி பண்ணி ஆல்டர் பண்ணிடலாம். நியூ தியரம். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிறத டிஎஃப்என் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். டிஎஃப்என். தென் டெஃபினேஷன். ஓகே. தென் நியூ தியரம் கராலரி அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஆர் பெட்டர் லெம்மா. அதை எல்இஎம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரி ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கறது என்வைரன்மெண்ட் நேம், செகண்டாக உள்ளது டிஸ்பிளே நேம். ஓகே. தென் கராலரி. ஓகே. சிஓஆர் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். சிஓஆர். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் செக்ஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறேன். செக்ஷன் தியரம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா யூஸ் பண்ணலாம். தென் என்வைரன்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். பிகின் தியரம், எண்ட் தியரம். ஓகே. தென் திஸ் இஸ் மை தியரம். ஓகே. ஸோ நம்ம டைப் பண்ணுறது இதான். இதுக்கு லேபிள் கொடுத்துக்கலாம், நேம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ டிஹெச்எம் 1 அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு செக் பண்ணேன். ஜஸ்ட் செக் த தியரம் 1. ஓகே. ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஜெனரேட் ஆகிடும். ஸோ இது நெக்ஸ்ட் அடுத்து வேற ஒரு தியரம் கிரியேட் பண்ண போகிறோம். பிகின் டிஹெச்எம் எண்ட் டிஹெச்எம். ஓகே. ஸோ லேபிள் டிஹெச்எம் இது செகண்ட் தியரமாக லேபிள் பண்ணியிருக்கோம். ஓகே. திஸ் இஸ் செகண்ட் தியரம். ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தியரம் பாருங்க.
தியரம் 2 அப்படின்னு அப்பியர் ஆகுது. இங்க ஏதாவது நம்ம நம்பரை பத்தி மார்க் பண்ணிருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒருவேளை நான் இங்க ஃபர்ஸ்ட் தியரம் ஓகே நீங்க கைடு கிட்ட கொண்டு போறீங்க. இது 2 தியரம்ஸ் தான் இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. ஒரு 10 தியரம் இருக்கு. உங்க கைடு சொல்றாரு தம்பி தியரம் நம்பர் 8 வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணலாம்? தியரம் நம்பர் 8 டெலிட் பண்ணிடுவீங்க. தென் 9 8 மாத்தணும், 10 9 மாத்தணும். ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 10 தியரம் தான் இருக்காங்க, மேனுவலா மாத்திடுவோம். சப்போஸ் தியரம் 2 வேணாம், 6 வேணாம், 8 வேணாம், 10 வேணாம்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணணும், தென் ரீநம்பர் பண்ணணும். எல்லாமே மேனுவலா பண்ணுவீங்க. வேற ஏதாவது வேர்டோ இல்லை வேற சம்திங் பண்ணாது. சப்போஸ் நீங்க லேட்டக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் மட்டும் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ புதுசா ஒரு தியரமா ஆட் பண்றேன். எங்க ஆட் பண்றேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் தியரத்துக்கு மேல ஆட் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா தியரம் 1ங்கிறது 2ஆ சேஞ்ச் ஆகணும், 2ங்கிறது 3ஆ சேஞ்ச் ஆகணும். புதுசா கிரியேட் பண்ற தியரம்னா 1ஆ இருக்கணும். ஓகே, ஸோ லேபிள் THM0ன்னு சேவ் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்டார்டிங் அடிச்சு சம்திங் ஏதோ நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணேன். பார்த்தா அப்படின்னா இன்னும் அதில் அடி பாருங்க டோட்டலாக மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் தியரம் திஸ் இஸ் மை தியரம் அப்படிங்கிறத 1ஆ இருந்து செகண்ட் தியரமுக்கு நம்பர் 2ஆ இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் செகண்ட் தியரம் கட் பண்ணாலுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே திஸ் ஒன். ஸோ இப்போ எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் இருக்குது. தியரம் அப்படிங்கிறது போல்டாக இருக்குது, 1க்கு அப்புறம் நம்பர் 1 அண்ட் ஸோ 1. ஸோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் நியூ தியரம் கொடுத்தீங்க அப்படின்னா இது இட்டாலிக்காக தான் இருக்கும். இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நியூ தியரம் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு தியரம் ஃபார்மேட்டை மாற்றணும். அதில் ஒரு 9 மேண்டேட்டரி பிராக்கெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஆல்டர் பண்ணோம் அப்படின்னா இதையும் ஆல்டர் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம புதுசாக ஒரு டெஃபனிஷன் டைப் பண்ண போகிறோம். ஸோ பிகின் டிஎஃப்என் டெஃபனிஷனா டிஎஃப்என் அப்படின்னு தான் மார்க்கிங் இருக்கும். எண்டு டிஎஃப்என். ஓகே இங்கே லேபிள் பண்ணுறோம். லேபிள் DFN1 definition 1. So this is my first definition. ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஓகே definition 1 appear ஆகுது. definition 1. ஸோ in between தியரம் 2 and 3க்கு in betweenல நான் கராலரி ஒரு கராலரி ஆட் begin COR end COR. ஓகே லேபிள் கராலரி 1. this is கராலரி. ஓகே எகைன் ஃபைல் கம்பைல் பண்ணோம் அப்படின்னா set that theorem 1 to corollary 1, theorem 3, definition 1. So at last I'm going to create one lemma. Begin LEM, label lemma 1, end lem. Okay, so this is my lemma. This is my lemma. Now I'm going to run this file. ஓகே லெம்மா அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ தியரம்க்கு தனி நம்பர் இருக்கு, கராலரிக்கு தனி நம்பர் இருக்கு, டெஃபனிஷனுக்கு தனி நம்பர் இருக்கு, லெம்மாவுக்கு தனி நம்பர் இருக்கு. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இதை ஏற்றுக்குவாங்க, கிடைச்ச நம்பரா இருந்தா ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் எனக்கு கண்டினியூஸா நம்பர் வேணும் அப்படின்னா ஸோ கண்டினியூஸா நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் நியூ தியரம் கிரியேட் பண்ணாங்க. என்ன நேம்ல கிரியேட் பண்ணி பாருங்க. தியரம் THM அப்படிங்கிற என்வைரன்மெண்ட் நேம்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டெஃபனேஷன் தட் மீன்ஸ் டிஸ்பிளே நேமுக்கு என்வைரன்மெண்ட் நேமுக்கு இடையில யூ ஹேவ் டு யூஸ் மேண்டேட்டரி பிராக்கெட். அதில் ஃபர்ஸ்ட் என்ன தியரம் என்ன என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதோட நேமை இண்டிகேட் பண்ணிடு ஸ்கொயர் பிராக்கெட் ஃபுல்லா. ஓகே நம்பர் கண்டினியூஸா வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆப்ஷனல் தான். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் செகண்ட் செக் கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பரை செக் பண்ணுங்க. தியரம்க்கு தனி நம்பர், கராலரி தனி நம்பர், டெஃபனிஷன் தனி நம்பர், லெம்மா தனி நம்பர். ஸோ ஆப்ஷனல்ல இந்த என்வைரன்மெண்ட் நேம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா now check this theorem 1 theorem 2 corollary 3 number continuous appeared. Most of the textbookல இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல தனித்தனி நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் இதுல இப்படியும் இருக்காது, 1.1 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு செக்ஷன் நம்பரோ இல்லை சாப்டர் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு 1.1 தட் மீன்ஸ் 1.1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் தியரம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எங்க தியரம் என்வைரன்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அங்க கடைசியில் ஆப்ஷனல் பிராக்கெட்ல யூ ஹேவ் டு யூஸ் செக்ஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டு ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா யூஸ் செக் 1.1 1. பட் இது என்ன ஐடென்டிஃபிகேஷன் தனியாக பண்ணி காமிக்கணும்னா கராலரிக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு கிரியேட் நியூ செக்ஷன். ஓகே நியூ செக்ஷன். இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் செக் தட் வாட் வில் ஹேப்பன். இந்த 1.3 அப்படிங்கிறதுலாம் 2.1 மாறிடும். நியூ செக்ஷன் பேஸ்ட் ஆன் தி this number based on the section. Okay, once again I'm going to create new section in definition. Definitionக்கு முன்னாடி அடுத்த செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். செக்ஷன் ரிசல்ட்ஸ். ஓகே ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். இப்போ டெஃபனிஷன் அண்ட் லெம்மா 3.1 3.2ன்னு சேஞ்ச் ஆயிடுது. யா மோஸ்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் புக்ல இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. தேர்ட் சாப்டர் ஈவன் சப்ஸ்கிரிப்ஷனுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இதில். ரீசன் என்ன அப்படின்னா சாப்டர் வைஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2.1.3 தட் மீன்ஸ் செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷன் தேர்ட் ரிசல்ட் அண்ட் ஸோ ஆன்.
ஓகே. ஸோ இதுதான் தியரம் லைக் என்வாயர்மெண்ட் அப்படின்னு சொல்றது ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த ரிசல்ட் வீடியோ பிடிச்சிருந்து இதுதான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.